டெலிவி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வருமானம் ஈட்டுவது எப்படி. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வருமானம் ஈட்டிகிட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்பத்து தேவைகளுக்காக இரவு பகலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்தளவுக்கு வருமானம் நம்ம கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வர்ற வருமானம் நம்ம குடும்பத்துக்கு தொட்டுக்கோ தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் பத்தாது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை விலைவாசி கண்டிப்பாக யாருக்கும் பத்தாது. அப்போ நம்ம என்ன தொழில் தான் செய்யலாம்? நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் உற்சாகமாக பண்ணால் அந்த தொழிலில் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தேடணும். நம்ம தேடி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அனைவரும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் நம்ம எப்படி ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, அதன் மூலமாக நம்ம எப்படி வருமானம் பெறுறது, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆண்கள் தனியாக பண்ணலாம், பெண்கள் தனியாக பண்ணலாம், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சேர்ந்து பண்ணலாம், நண்பர்களோடு சேர்ந்து பண்ணலாம். வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு அதை எப்படி நம்ம வருமானம் ஈட்டுறதுன்றதை விளக்கமாக சொல்ல போகிறோம். தெளிவாக பாருங்கள், ஊடையில் விடாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா பயந்துடாதீங்க. கேமரா வாங்கணும், ஸ்டிக்கு வாங்கணும், காலர் மைக்கு வாங்கணும், லைட்டிங் செட்டப் வேணும், ஸ்டுடியோ வேணும், அந்த மாதிரி நினச்சி யாரும் பயப்படவே வேணாம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது, நாங்கள் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் பண்ணிக்கிருக்கோம். உங்கள் கையில் இருக்க மொபைல் அதே போதும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஆரம்பிக்கிறப்பே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும் சார், எனக்கு நான் எல்லாமே வாங்கி கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான கைடும் நாங்கள் பண்ணித்தரோம். சரி சார், நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். வருமானம் வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர் என்ன? 1000 பேர் நம்மளை பின்தொடர்ந்துருக்கணும். அதாவது உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும், உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அடுத்தது 4000 மணி நேரம் வாட்ச் பண்ணியிருக்கணும். இது எப்படி சார் சாத்தியம்? 4000 மணி நேரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ, உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. எத்தனை நிமிஷம் ஆச்சு? 100 நிமிஷம் ஆச்சு. இதே 10 வீடியோ போடுறீங்க, 1000 நிமிஷம் ஆச்சு. இப்படி 4000 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூஸ்க்கும் தகுந்த மாதிரி உங்கள் வருமானம் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ போடுறீங்களோ, எத்தனை மணி நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார், நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 1000 சப்ஸ்கிரைபரை நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறது, அந்த 4000 மணி நேரத்தை நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறது? உதாரணம் ஒன்று சொல்கிறீங்களேன், நீங்கள் போடுற வீடியோ பார்க்குற எல்லா பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களா? இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வீடியோ பார்ப்பாங்களா? இது ரெண்டுமே நடக்கணும். எப்படி? நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பிறரை கவர்ற விதமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் 2 விஷயம் ரொம்ப அவசியமாக பண்ணி ஆகணும். ஒன்று உங்கள் பெயர், இன்னொன்று உங்கள் முகவரி. பெயர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய உங்களோட பெயர். 2வது தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் முகவரி. நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தம்ப்நெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இதான் தம்ப்நெயில். உதாரணமாக நான் யானை அல்ல குதிரை, ரஜினியின் கூலி திரைப்படம் வென்றதா வீழ்ந்ததா. இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக போச்சு. இப்போ இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே, இந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே என்ன செய்யும்? சரி, இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்பாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எது சம்மந்தமாக போட போகிறீங்கன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அரசியல் விமர்சனம் பண்ண போகிறீங்க, இல்லை திரை விமர்சனம் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஃபன் பண்ண போகிறீங்க,
இல்லை சமையல் சம்மந்தமாக போட போகிறீங்கன்னா அதில் எதை போட போகிறோம்னு ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் கம்பைன் பண்ணியும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து யூடியூப்போட டேர்ம்ஸை மீட் செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு யூடியூப்போட சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் புதுசாக சேனல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும், ஏற்கனவே உள்ள சேனல்ஸில் சரியாக வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்னு சொல்லி சிரமப்படுறவங்களுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்தி நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற உங்கள் கனவை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.